ஹலோ ஃபார்மர்ஸ், நேம் வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, மல்லிகை செடிக்கு இந்த வெப்ப காலங்களில் நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு பார்க்கும்போது இன்செக்டிசைட் ஸ்ட்ரெஸ்னாலே ஃபைட்டோடாக்சிட்டி தான். அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லி பயிரால் ஏற்றுக்க முடியாமல் இல்லைனா தாங்க முடியாமல் இலைகள் அங்கங்கே கருகிறது, அதாவது இலைகள் கரிந்த நிலையில் காணப்படும், தீக்காயம் ஏற்பட்டது போல் காணப்படும். அண்ட் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆகும்போது இலைகள் மஞ்சள் ஆகும், செடியோட வளர்ச்சி இயல்பை காட்டிலும் தாமதப்படும். அண்ட் அதே நேரத்தில் பூ பூத்துட்ருக்கு அப்படின்னா அந்த பூக்கள் இயல்போட சிறியதாகவும் அண்ட் பூக்கள் வாடிய நிலையும் காணப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுருந்து அப்படின்னா நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா ஃபைட்டோடாக்சிட்டி மல்லி செடிகளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஃபஸ்ட்டு 2 மெத்தடில் பொதுவாக ஏற்படும். ஒன்று ஒரே மூலக்கூறை கொண்ட பூச்சிக்கொல்லியை ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்களில் தொடர்ச்சியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஏற்படும். அண்ட் இதில் டோஸுங்கிறது நமக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயந்தான். ஸோ உடனே ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறது டோஸ் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா ஏற்படும். நார்மல் டோஸ் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கு டபுளாக, இப்போ ஒரு 5 நாட்களில் ஏற்பட வேண்டிய ஃபைட்டோடாக்சிட்டி 10 நாட்களில் ஏற்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரே மாதிரியான செயல்பாடை கொண்ட பூச்சிக்கொல்லியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படும். அதாவது டிரான்ஸ்லைமர் ஆக்ஷன், ஸ்டொமக் ஆக்ஷன், கான்டாக்ட் ஆக்ஷன், இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லிகளில் ஒரே மாதிரியான செயல்பாடை கொண்ட பூச்சிக்கொல்லியை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதனாலேயும் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படும். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது ஒரே கெமிக்கலை கொண்ட பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதை விட இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் இதில் டோசேஜ் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா இதுவுமே சீக்கிரமே ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படும். ஸோ இந்த 2 மேஜராக ஏற்படக்கூடிய ஃபைட்டோடாக்சிட்டிக்கான காரணங்கள். ஆனால் இதுவே இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதிகமான பூச்சிக்கொல்லியோ இல்லைனா பூஞ்சானக்கொல்லியோ, அதாவது டேங்க் மிக்சிங்கில் 2க்கும் மேற்பட்ட மருந்துகள், அதாவது புழுக்கள், பூச்சிகள், பூஞ்சான நோய்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் 2க்கும் மேற்பட்ட மருந்துகள் சேர்க்குறீங்க. அதாவது நார்மல் டோசேஜில் இல்லை, அதிகமான டோசேஜில். இப்போ நார்மல் டோசேஜ்னு பார்க்கும்போது நம்ம சார்ந்தும் பூச்சிகளுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி, புழுக்களுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி, அண்ட் பேன்களுக்கு ஒரு பேன்கொல்லி, பூஞ்சான நோய்களுக்கு ஒரு பூஞ்சானக்கொல்லின்னு நம்ம 4ஐயும் சேர்த்து பயன்படுத்தினாலுமே நார்மல் டோசேஜில் பயன்படுத்தும் போது உடனே ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படாது. ஆனால் இதுவே அதிகமான டோசேஜில் இது எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த டேங்க் மிக்சிங்கில் நம்ம கலக்கி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போதே ஃபைட்டோடாக்சிட்டி எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹையர் டோசேஜில் பயன்படுத்துகிறது தான் 2க்கும் மேற்பட்ட மருந்துகள்னு குறிப்பிடுறோம். ஸோ நார்மல் டோசேஜ் நீங்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு ஃபைட்டோடாக்சிட்டி 2 ஸ்ப்ரேக்கு மேலே தான் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நீங்கள் அதுக்கான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்த முடியுமா அதை நம்ம தவிர்த்துக்கலாம். அண்ட் இப்போது இந்த ஃபைட்டோடாக்சிட்டியால் ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி குறைக்கலாம், அதாவது இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகளால் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்துகிறது மட்டுமே தீர்வு கிடையாது. அதுக்கான மருந்துகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். அதாவது பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய முறையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். எப்போதுமே வெவ்வேறு செயல்திறனை கொண்ட பூச்சிக்கொல்லிகள் தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்ப்ரேக்கும் பயன்படுத்தணும், மாற்றி மாற்றி. அதாவது இப்போ நீங்கள் கான்டாக்டில் செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அடுத்த ஸ்ப்ரே இலைகள் வழியாக ஊடுருவி செயல்படக்கூடிய டிரான்ஸ்லைமர் ஆக்ஷன் கொண்ட பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம். அண்ட் அடுத்த ஸ்ப்ரே நீங்கள் இந்த கான்டாக்டு, ஸ்டொமக் ஆக்ஷன் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு 2 செயல்திறன் கொண்ட பூச்சிக்கொல்லியில் ரொட்டேஷனில் பயன்படுத்துகிற மூலமாக அந்த ஃபைட்டோடாக்சிட்டி தவிர்க்கலாம். அண்ட் டோசேஜ்னு பார்க்கும்போது எப்போதுமே ஹையர் டோசேஜை விட நார்மல் டோசேஜ் பயன்படுத்தும் போது ஃபைட்டோடாக்சிட்டி நம்மளால் சுலபமாக தவிர்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கிறதுக்கு, இந்த ஃபைட்டோடாக்சிட்டி ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கிறதுக்கு சிஞ்செண்டா பிராண்டை சேர்ந்த குவான்டிஸ் அப்படிங்கிற பயோஸ்டிமுலன்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 2லேருந்து 3 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் இது அதிகமான ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு தனித்து பயன்படுத்துகிறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் பூச்சிக்கொல்லிலாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னிலேருந்து 2 நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லை மைல்டாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டிருக்கு, இப்போ தான் ஓரிரு இலைகள் கருக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவே ஃபைட்டோடாக்சிட்டி அதிக அளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி 2 நாட்களுக்கு பிறகு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml அப்படிங்கிற அளவில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.